Good evening, good morning, and welcome back to Road to 2300 series, day 38. ஸோ லாஸ்ட் கேம் ஆக்சுவலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லாத ஒரு கேம் அண்ட் டாக்டிஸ் நினச்சி இம்பேலன்ஸ் பிளண்டர் பண்ணேன். பட் ஓகே, என் கேமில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப டைம் ப்ரெஷரில் அவர் பிளண்டர் பண்ணார், திரும்ப நான் பிளண்டர் பண்ணேன், திரும்ப அவர் பிளண்டர் பண்ணார். ஸோ எனியோ கேமை வந்து வின் பண்ணிட்டேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டே 38 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 37 டேஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை நினச்சி நமக்கு கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். இப்போது 38th டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது கேம் சீக் பண்ணியிருக்கேன் அண்ட் வெயிட் பண்ணுறேன் நான். கேம் வந்து ஸ்டார்ட் ஆனவுடனே நான் வந்து பேசுகிறேன். ஆல்ரைட், ரேமான் சிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ E4 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. Knight C6, E5. ஸோ நிம்சோவிச் டிஃபென்ஸ், பட் ஆனால் ப்ராப்பரான நிம்சோவிச் கிடையாது. ஸோ இப்போது நைட் F3 டெவலப் பண்ணுவார். வெரி அக்ரெசிவ் லைன் ஆன் டு F4. ஓகே, லெட்ஸ் கோ பேக். இது வந்து ரொம்ப காமன் தான் இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி நான் விளையாடுறது. ஸோ எதுவும் இங்கே புதுசாக நம்ம பார்க்கல. ஸோ பிஷப்பை டெவலப் பண்ணுவோம் இந்த லாங் டயக்னலில். ஸோ ப்ராப்ளி பிஷப் C4 விளையாடுவார். ஸோ ஒரு ட்ராப் செட்டப் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம பான் D6 விளையாடுறது நல்லது. யா, பான் D6. ஸோ நைட்டை வச்சு பிஷப்பை சேஸ் பண்ணுறதை நம்ம தடுக்க முடியாது. பட் நம்ம A6 விளையாடுறதுனா விளையாடலாம், ரொம்ப முக்கியம் அப்படின்னா. பட் அவர் ஆல்ரெடி சென்டர் நிறையா கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு. நம்ம கேசல் குயிக்காக பண்ணுறது நல்லது இந்த மாதிரி பொசிஷனில். அதனால் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கேசல் வெரி குயிக்லி. ஸோ லெட்ஸ் see. யா, ஸோ ஏன்னா அவர் எப்படினாலும் இந்த பிஷப் வந்து சேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயந்தான். ஸோ நான் நைட் F6 டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா அவர் இங்கே வெட்டினார்னா பிரச்சனை என்னென்னா நம்ம டேக் பண்ணும்போது குயினால் வெட்டுவார். குயினில் வெட்டினா நைட்டில் வெட்டலாம், பட் திரும்ப எப்படி பார்த்தாலும் நமக்கு பீஸ் வந்து அண்டர் டெவலப்டாக தான் இருக்கும். லெட் ஹிம் வேஸ்ட் சம் டெம்போ. அட்லீஸ்ட் ஓகே, டபுள் பான் கிடச்சிருக்கு, பிஷப் பேர் போயாச்சு, காம்பன்சேஷனுக்கு நமக்கு A5 ஓப்பன் ஆகிருக்கு. பெருசாக காம்பன்சேஷன் கிடையாது. ஸோ பிஷப் C5க்கு D6 பதில் நான் A6 ஆடிருக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நான் இப்போ A6 ஆடுறேன்னு வைங்களேன். இப்போ A6னா பிஷப் C5, அதுக்கப்புறம் D6 ஆடிருக்கலாம். ஸோ யா, நெக்ஸ்ட்டு கேம் இது மாதிரி விளையாடினா அப்போ பான் A6 தான் ஃபஸ்ட்டு விளையாடணும். ஸோ இதுதான் நான் சொன்னேன். பிஷப் C4 வந்தாலே இந்த பிஷப் டேக்ஸ் F7, குயின் கிங் டேக்ஸ் அண்ட் தென் குயின் செக் வில் பிக் அப் த பிஷப். பட் இப்போ அந்த பிரச்சனை இல்லை. நைட் F6 விளையாடினா பானை முன்னாடி புஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? இன் தட் கேஸ் நான் கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாது. அவர் இங்கே வெட்ட, நான் இங்கே வெட்ட, திரும்ப அவர் இங்கே வெட்ட. ஸோ அந்த மாதிரி போகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்னு சொல்ல முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நான் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னென்னா, ரூக்கு கூட வேணால் நம்ம லிஃப்ட் பண்ணி கிங் சைடில் எதையாவது தேவைப்பட்டால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நைட் F6 போட்டோன்னா E5 டெஃபினட்டாக வரும். E5 மேலேயும் போக முடியாது. தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். திரும்ப H6 தான் வரணும். H6 வந்தால் நைட் F5 போகலாம். நைட் F6 பானிங்க, நைட் இங்கே பானிங்க, யா, நைட் H6. ஸோ இதை நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதா நம்ம இந்த ஸ்கொயருக்கு போகலான்னு பார்ப்போம். பட் அவர் திரும்ப G4லாம் ஆடினா அது பண்ண முடியாது. ரெண்டாவது அந்த பான் டென்ஷன் இங்கே இருக்குது. அதை வெட்டும்போது நமக்கு ரொம்ப மோசமான பான் ஸ்ட்ரக்சர் உருவாகலாம். இதே நைட் E7 டெவலப் பண்ணால் என்ன ஆகும்? நைட் E7, நைட் G5, கேசல்ஸ், குயின் H5, நைட் G6, பான் F5. ஓ மை காஷ். ஓகே. அதுக்கு நைட் F6 எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா நைட் E7 விளையாடிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நைட் G5 இஸ் அ குட் மூவ் பிகாஸ் த்ரெட்னிங் த ஃபோர்க். நான் கேசல் பண்ணி நான் டிஃபெண்ட் பண்ணுறேன் அறிவழித்தனமாக பண்ணோம் அப்படின்னா தென் குயின் டு H5, கிரக்கோஸ் மேட்டிங் பேட்டர்ன் ஐடியா. ஸோ ரொம்ப காமனான ஸ்டஃப் இது. ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி விளையாடுறாரு, யோசிக்க வைக்கிறாரு. அதர்வைஸ் நான் பிஷப் E6 டெவலப் பண்ணலாமா? சார் எனி யூஸ்? பட் டெஃபினட்டாக வீக்னஸ் க்ரியேட் ஆகும். நைட்லாம் உள்ளே வந்து கலாய்க்க வாய்ப்பு இருக்குது.
நைட் F6, நைட் E7, பிஷப் E6, குயின் E7 விளையாடலாமா? எதுவும் யூஸ் இருக்குமா? குயின் E7 டெஃபினட்டாக கேஸ்லிங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நம்ம நைட் F6 டெவலப் பண்ணாலும் பான் E5 வரப்போகுது. அது ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ இதே நான் நைட் H6 டைரெக்டாக விளையாடினா பான் இங்கே போட்டால் தென் நைட் G4, தென் நைட் சென்டருக்கு வரலாம். ஸோ லெட்ஸ் டெவலப் த நைட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த போர்ட் ஃபார் திஸ் கேம். நைட் G5 அண்ட் தென் குயின். திரும்பவும் அதே லைன் வரலாம், பட் நான் இங்கே குயின் மூவ் பண்ணிக்கலாம் F6க்கு. எஸ், லெட்ஸ் ப்ளே நைட் H6. ஐ எம் ப்ரொவோக்கிங் திஸ் மூவ். எதுக்கு ப்ரொவோக் பண்ணேன்னா நைட் G4 போகிறதுக்கு. சப்போஸ் அவர் H3 போட்டுட்டு இந்த மூவ் ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னா தென் அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். லைக் F6 கன்சிடர் பண்ணலாம். பிஷப்போட டயகனல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும். பட் ஸ்டில் நைட் F7 அண்ட் தென் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம குயினை வச்சு டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் தெரியல எனக்கு, ஓவர் திங்கிங்காக இல்லை உண்மையாக இதெல்லாம் வந்து நடக்குமா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட். ஆனால் இம்மீடியட்டாக F5 ஆடிட்டார்னா அந்த பொசிஷன் நமக்கு வந்து இஷ்யூ வராது, மோஸ்ட்லி வராது. வி கேன் கோ ஹியர் நைட் டு G4. டிஸ்கவர்ட் அட்டாக்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே வரலாம். ஓகே, நைட் டு G4மே மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. நைட் G5 வந்தால் என்ன பண்ணுறது? இட்ஸ் an attack. I mean, I think I made a mistake. ஓகே, சரி ஓகே. F4 ஆடினானா நம்ம குயின் F6 ஆடிக்கலாம். பிஷப் இங்கே வந்ததுன்னா நம்ம இங்கே வெட்டிடலாம். அவர் இங்கே வெட்டினார்னா ஓகே. ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு பொசிஷன். அது ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு நிலைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுறது? இல்லை இங்கே இப்போ பிஷப் E6 விளையாட நல்லா இருக்குமா? லைக் பிஷப் E6 நலிஃபைங் தி ஸ்ட்ராங் பிஷப், பான் டேக்ஸ், நைட் இங்கே. ஓகே, ஆனால் இப்போ நான் பிஷப் E6 ஆடும்போது பானை புஷ் பண்ணால் என்ன பண்ணுறது? ஜஸ்ட் டேக். ஸோ ஓகே, பிஷப் E6, பிஷப் டேக்ஸ் E6, பான் டேக்ஸ் E6 அண்ட் தென் குயின் ஏதாவது டெவலப் பண்ணி எதாவது பண்ண முடியுமா? நோ. ஸோ தெரியல, இந்த ஓப்பனிங் கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன் நான். பட் ஓகே, ஸோ ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு விளையாடினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பின் போடலாமா? நைட்டை பின் போடுறதுனால ஏதாவது பயன் இருக்கா? இல்லை F6 விளையாடலாமா? நானே பொசிஷனுக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். பிஷப் E6க்கு அப்புறம் அவருக்கு ஸ்ட்ராங்கான மூவ் என்ன இருக்கும்? குயின் D3 இருக்கலாம், டெவலப்பிங் மூவ். கேன்சல் பண்ணுறேன், பான் இங்கே, பிஷப் டேக்ஸ் பிஷப், குயின் டேக்ஸ் பிஷப், நைட் இங்கே வரலாம், இங்கே ஜம்ப் ஆகிறதுக்கு. ஆனால் எனக்கு நைட் இந்த பான் மூவ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் நமக்கு பொசிஷன். அஃப்கோர்ஸ் ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம். பட் ஸ்டில் நமக்கு நைட் G4, நைட் E5 ஐடியா வந்துடும். அல்லது நான் இப்போ சிம்பிளாக கேன்சல் பண்ணால் என்ன மூவ் பண்ணுவார்? நான் சொன்ன மாதிரி நைட் G5 வரலாம். தட்ஸ் ப்ரொடெக்டட். ஓகே, லெட்ஸ் கேன்சல். அவர் F4 வந்துட்டார்னா நான் நைட் G3 போய்ட்றேன். ஐ மீன் நைட் G4 போய்ட்றேன். F5க்கு நைட் G4, அதுக்கப்புறம் கிக் பண்ணார்னா உள்ளே வந்துடலாம் அப்படி. ஓகே, அதை ப்ரிவென்ட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது நடக்காதுப்பா, அது நடக்காதுன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் திஸ் மூவ். கரெக்டுங்களா? ஸோ அப்போது வேறு என்ன பண்ணலாம் இப்போது? அது புஷ் பண்ணால் குயின் F6 சொல்லியிருக்கோம். பிஷப் இங்கே வர்றதா சொன்னோம்ல. ஸோ இங்கே வந்தால் நான் இங்கே வெட்டுறதா சொல்லியிருந்தேன். அவர் இங்கே வெட்ட, நான் இங்கே வெட்ட. ஸோ பொசிஷன் ஓப்பன் அப் ஆகிடும். ஸோ ரொம்ப கொடூரமான பொசிஷன். F6ல் பான் வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து குயின் சைடில், ஐ மீன் கிங் சைடு அட்டாக் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவார். ஓகே, லெட்ஸ் டெவலப் த குயின் அண்ட் சரி ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாரு? பான் இங்கே வரலாமா? ஃபஸ்ட்டு இல்லைனா நான் ப்ரொஃப்ளாக்டே கிங்கை மூவ் பண்ணிக்கிறேன். நைட்டை வீட்டுக்குள்ளே போட்டு கூட இப்படி வந்துடும்.
ஆனா பொசிஷன் நல்லாவே இல்ல. நல்லாவே சென்ஸ் ஆகுது. ஸோ ப்ராப்ளமேட்டிக் பொசிஷன். ஏன்னா ஆல்ரெடி நைட் டு G5 அந்த பான் ஐடியா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலா. அண்ட் குயின் F6 இனிமே நான் விளையாடவே முடியாது. ஏன்னா பிஷப் டூ G5 is queen trapped, but we can take on B2. Rook B1. என்ன பண்ணலாம்? ப்ளஸ் இந்த பான் முன்னாடி வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நவ் திஸ் பான் இஸ் பிகம் வீக், எஸ்பெஷலி த இ பான். ஸோ லெட்ஸ் வீட்டுக்கு போனால் என்ன பிரச்சனைனா நைட்டு ஃபாலோட் பை குயின் செக் மேட். பட் ஓகே, நைட்டு இங்கே வந்து நான் இங்கே போகிறேன், கவரிங் தட் ஸ்கொயர். அண்ட் தென் வி ஹாவ் நைட் E5. ஓகேங்க, லெட்ஸ் கோ ஹோம். ஒரு ஸ்மதர்ட் மேட் பண்ணலாம் அவர் நம்மளை நைட் யூஸ் பண்ணி. அண்ட் நைட் இங்கே வந்தால் முதல்ல கிக் பண்ணி விட்டுறலாம் நம்ம. ஸோ வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. கிக்கு பண்ண முடியுமா? ஏன்னா நைட் இங்கே லேண்ட் ஆச்சுன்னா 4க்கு, அப்போ நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணோம்ல. வரட்டும், நைட்டு வந்தால் பேசிக்கலாம், வரலனா வேறு ஏதாவது நம்ம யோசிக்கலாம். வந்தால் பேசிக்கலாம், வரலனா யோசிக்கலாம். ஸோ என்னென்னா இப்போ இந்த பானை நம்ம டார்கெட் இம்மீடியட்டாக பண்ணோம். கவுண்டர் அட்டாக் பண்ணாமே நம்ம அடி வாங்கிட்டே இருக்கோம். ஓப்பனிங் ஐ மீன் நேற்று கேம் ஓகே எனிவே முன்னாடி கேமை பற்றி தான் நினைக்க தோணுது. 1 செகண்ட். யா queen, I mean bishop. Okay, sorry about that. Back. ஐயோ, ஸோ குயின் E7 டெவலப் பண்ணி பான் அட்டாக் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு F6 விளையாடினார்னா கொஞ்சம் டேஞ்சர் தான் நமக்கு. நைட்டெல்லாம் வெட்டினா பிஷப் வச்சு பின் பண்ணுவார். ஸோ இன் தட் கேஸ் நைட்டு மூவ் பண்ணால் டபுள் அட்டாக் வரலாம். பட் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரு, பொசிஷன் வந்து இட்ஸ் நாட் இம்ப்ரெசிவ், இட்ஸ் ரியலி பேட். ஸோ இந்த பேட் பொசிஷன்லேருந்து நம்ம வெளியில் வர முடியுமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அண்ட் இந்த மாதிரி பிஷப் காட் ஸ்டக். ஆக்சுவலாக நம்ம வெளியில் வரலாம், பட் கிங் சைட் அட்டாக் வந்து ஈஸியாக பண்ணலாம். அதுதான் பிரச்சனை. இப்போ G4 G5லாம் ஒரு சாதாரணமாக விளையாடலாம், பயப்படவே தேவையில்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை. F6 போடலான்னு நினைக்கிறேன். ஸோ F6 போட்டுட்டோம் அப்படின்னா ஓகே, பிஷப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். பட் நான் நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணிட்டு பிஷப்பை எப்படியாவது இப்படி கொண்டு வரலான்னு பார்க்குறேன். அண்டு அவர் மோஸ்ட்லி வெட்ட மாட்டார். வெட்டினார்னா நம்ம டி பானில் வெட்டிக்கலாம். அட்லீஸ்ட் D5 வந்து ஓப்பன் ஆகும் ரூக்குக்கு. அண்ட் தென் பிஷப் D7, பிஷப் C6 பார்ப்போம். அவரு ஈஸி தாங்க. அவர் இந்த பொசிஷன் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி என்ன கேட்டிங்கன்னா. பிகாஸ் they can just play pawn to G4, G5, F6 ideas. பட் இப்போ ஒரு விளையாட முடியுமா தெரில. ஏன்னா நான் குயின் டேக்ஸ் E4 அடிக்கும்போது 2 பீஸ் ஹேங்கிங்கில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அவர் டிஃபெண்ட் பண்ணுறது தான் ட்ரை பண்ணணும். நம்ம முடிஞ்சால் எப்படியாவது நம்ம C6 D5 இன்வால்வ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணணும். ஸோ தட் இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து வீக்காக வாய்ப்பு இருக்குது. ஓகே, குயினை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாரு. குயினுக்கு டிஃபென்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஏதாவது ஐ கேன் ஃபீல் சம் கைண்ட் ஆஃப் அ டாக்டிக்ஸ் ஹியர். பிகாஸ் பிஷப் டேக்ஸ் F5 விளையாடணும்னா பானால் வெட்டுவார், குயினால் வெட்டுவார். ஆனால் பிஷப் இங்கே இருக்குது. ஸோ அப்போ பிஷப்பை சேஸ் பண்ணால் அந்த டாக்டிக்ஸ் நடக்குமா? பிஷப் இங்கே லைக் நைட்டு நான் இங்கே வச்சேன்னா பிஷப் D3 போவார். சப்போஸ் B3 போனான்னா இமீடியட்டாக இந்த டாக்டிக்ஸ் இருக்குது. ஸோ why don't we try it? Let's try an attack.
என்னோட குயினுக்கு டிஃபென்ஸ் இருக்கு. ஆனா, அவரோட குயினுக்கு பிஷப் தான் டிஃபென்ஸு. ஸோ, கண்டிப்பா அது ரொம்ப சிம்பிள் டாக்டிக்ஸ் தான். யோசிச்சுருவாரு. அண்ட் நான் C5, C4ன்னு போகறதுக்கு கூட நான் முயற்சி பண்றேன். என்னன்னா, பட் D6 இஸ் அ ப்ராப்ளம். கரெக்ட்டா? லெட்ஸ் ப்ளே ரூக் E8. யாஹ்! ரூக் E8. நைட் எக்காரணத்த கொண்டும் F6 வர முடியாது. யாஹ்! ஸோ, நான் C5 விளையாடலாமான்னு நான் யோசனை பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் பிஷப்ப டெவலப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன பண்றதுன்ட்டு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, லைக் F6 ஆடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் மாரி தெரியும். பட் ஆனா லைட் ஸ்கொயர் ஃபுல்லா போயிடும். 2வது நைட் H6ல டெவலப்பே பண்ண முடியாது. பிஷப் இன்டு H6 அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் கொடூரமான ஸ்ட்ரக்சர். பட் ஆனா சென்டர் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். F6ல டபுள் பான் இருந்தாலும். பட் நான் G5 வழியா நம்ம ஏதாவது பண்ணவும் ட்ரை பண்ணலாம். பட் இந்த டார்க் ஸ்கொயர்ஸ் அவர் அட்டாக் பண்றது ரொம்ப என்ன சொல்றது? பிளானே இல்லாம ஈஸியா ஐ மீன் லைக் ரொம்ப யோசிக்க தேவையில்ல அவர் அட்டாக் பண்றதுக்கு. பட் நம்ம ஆனா எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பண்ணணும். ஸோ வந்து அவர் மூவ் பண்ணிட்டாரு. ஸோ குயினை வந்து அந்த டயகனல்லேருந்து மூவ் பண்ணிட்டாரு. ஐ மீன் அந்த லைன்லேருந்து மூவ் பண்ணிட்டாரு. ஸோ யாஹ்! அது இல்லாம ஒரு கிங் சைடில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. மீன் லைக் குயின் F6 விளையாடலாமான்னு தோணுது. பட் ஏன்னா எனக்கு அந்த ரூக்கோட லைன்ல இருக்க ஆசை. மை காட்! என்னங்க அது? ஐயோ! கடவுளே! இது எப்படி விளையாட போறேன் நானு? அது ஆனா மிஸ்கிளிக் தாங்க அது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அது என்ன நடக்குது பாருங்க. ராக் கேட்டு பார்ப்போம். குடுத்தானா பார்ப்போம். இல்லன்னா வேலைக்கு ஆவாது. ஒண்ணும் இல்ல. ரிசைன் தான் பண்ணணும். இது மாரி 2வது தடவ. இதே குயின் பிளண்டர். ஓகே. டிக்ளைன் பண்ணிட்டாரு. உடனே டிக்ளைன் பண்ணிட்டாரு. ஓகே. ஸ்டேக். ஓகேங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. வேற வழி இல்ல. பார்ப்போம். இல்லன்னா இன்னொரு கேம் ஆடிர்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு பீஸ் இருந்தா கூட என்னால மேனேஜ் பண்ண முடியும். பட் இது டெஃபினட்டா மேனேஜபிள் கிடையாது. இதான் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது நான் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டேன். டக்குன்னு ரைட் கிளிக் பண்றதுக்கு பதிலா. இந்த ஸ்கொயர மார்க் பண்ண பார்த்தேன். அது பார்த்தா குயின் அது கிளிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா குயின தான் மூவ் பண்றதா சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ இப்படி டச் பண்ணிட்டு நான் ரைட் கிளிக் பண்றதுக்கு பதிலா லெஃப்ட் கிளிக் பண்ண உடனே குயின் அங்க போயிருச்சு. தலைவன் ஜாலியா விட்டுட்டான். ஏன்னா நம்ம கூட ஃப்ரீ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதனால ஒண்ணும் இத வந்து நம்ம பெருசா எதுவும் எடுத்துக்கிறதுக்கு இல்ல. ஹி இஸ் த்ரெட்டனிங் செக்மேட். ஓகேவா? ஸோ இம்மீடியட்டா செக்மேட் பண்ண பார்க்குறாரு. ம். லெட்ஸ் ப்ளே நைட் H6. ரொம்ப நேச்சுரலான மூவ். இதுக்கப்புறம் ஒரு சாதாரணமா என்ன அட்டாக் பண்ணலாம். ஓ மை காட்! அடுத்து குயின் H4 வரப்போகுது. நான் பான இங்க புஷ் பண்ண அந்த மொமெண்ட்ல குயின் H4. ஸோ திஸ் இஸ் நாட் பிளேயபிள். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு ரிசைன். லெட்ஸ் ரிசைன் அண்ட் பிளே அ நியூ கேம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கன்டின்யூ திஸ் கேம். ஓகே. இது நம்ம வந்து ஓகே குயிக்கா இவாலுயேஷன் பண்ணி பார்க்கலாம். ஐ மீன் அனலைசிஸ் செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த மூவ் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். ரைட்டுங்களா? A6 நல்ல மூவ் தான். நைட் F6 விளையாடினா பான் இங்க வரும்னு நான் சொன்னேன். அப்போ நைட் G4. ஸோ பிஷப் C4 கவுண்டர் அட்டாக்கு. என்ஜின் லைன் ப்ராப்பரான என்ஜின் லைன்.
ஸோ நான் A6 தான் நான் கன்சிடர் பண்ண மூவ். A6 இஸ் அ குட் மூவ் பிகாஸ் ஆஃப்டர் பிஷப் டு C4 நவ் D6 இஸ் ரியலி குட். ஸோ நைட் இங்கே வரலாம், நைட் இங்கே போகலாம், குயின் எடுத்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. எஸ், குயின் H5 அண்ட் தென் கேசல்ஸ். ஸோ இது வந்து இந்த லைன் நான் தெரிஞ்சு வச்சது நல்லது. ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேஸோட ஆடும்போது இதுதான் மோஸ்ட்லி நடக்கும். அடுத்து F5, இப்போ F6 போடலாமா, முடியுமா? D5லாம் சொல்லுது. ஓகே, knight to D4 கவுண்டர் அட்டாக். ஓகே, பட் A6 D6 அந்த லைன் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். வெட்டிட்டாரு. நைட் H6 இஸ் நாட் த பெஸ்ட் மூவ். நைட் F6 விளையாட சொல்லுது, பட் எனக்கு பொசிஷன் ஓப்பன் ஆகுன்ற ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது. D takes E5, குயின் டேக்ஸ் D8. ஸோ இந்த லைன் தான் ஆடி ஆகணும். ஓகே, இது ஆக்சுவலாக பிளேயபிள் தான். ஓகே, நைட் ஏன் இப்படி ஆகுது, ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுது, ஸ்க்ரீன் ஸ்டக் ஆகுது. அடுத்து F அதாவது செஸ் போர்டே மூவ் ஆக பார்க்குது. உங்களுக்கு ரெக்கார்டிங்கில் தெரியுதா என்னன்னு தெரியல. ஆமாம், அந்த ஒரு மாதிரி ஸ்டாப் சிம்பிள் வருது. Yeah, I think knight to E4, then we can castle. சிஸ்டம் இவ்வளோ ஸ்லோ ஆகுது தெரியல. ஸோ இதுதான் போயிருக்கணும் நம்ம. அவர் குயினை வெட்டுவாருன்ற அந்த ஒரு இதுக்காக நான் அந்த மூவ் ரிஜெக்ட் பண்ணேன். பட் ஓகே, கேம் ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக. knight C6, E5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். ஸோ இது வந்து பிளண்டர். F6 சொல்லிகிட்டு இருந்தேன் நான் நினைக்கிறேன். அவரை இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிருப்போமான்னு தெரியல. பட் ஆனால் F6 வெரி நேச்சுரல் மூவ். இதுக்கப்புறம் ஒரு கிங் சைட் அட்டாக்குமே கொஞ்சம் நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியும். அண்ட் நைட் பேக் டு C6 அண்ட் சென்ட்ரலைசிங் த நைட். நல்ல பொசிஷன் தான். அவர் பிரேக் த்ரூ பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. அது எந்த லெவலில் இது பண்ணுவாங்களா தெரியல. லெட்ஸ் ப்ளே ஒன் மோர் கேம். தெரில இது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. முன்ன மாதிரி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா விளையாடணும்னான்னு தெரில. வந்தால் விளையாடுறேன், அதர்வைஸ் பார்ப்போம். நேற்று எடுத்த பாயிண்ட் இன்றைக்கி போயாச்சு. ஆல் ரைட், அவரே தான் வராரு. தலைவரே வாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ரீமேட்ச் மாதிரி. லெட்ஸ் ப்ளே knight C3. Let's play bishop B5. Bishop C4. இந்த ஓப்பனிங் எல்லாருமே நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நம்ம இதுதான் ஆடிட்டு இருக்கோம். knight G2. ஓகே, ஸோ D5 விளையாட போகிறாரா? E5 விளையாடலாமா இங்கே? இல்லை பிஷப் B3யா, இல்லை D3யா? எப்படி பார்த்தாலும் D5 வந்துடும். யூஸ்வலாக நான் A3 ஆடி பார்த்துருப்பீங்க, பிஷப் A2. பட் நான் நைட் E2 விளையாடிட்டேன். E5 நைட் எங்கே போவார் தெரில. சென்டர் ஆஃப் த போர்டா என்னன்னு தெரில, பார்ப்போம். E5. கவுண்டர் அட்டாக். ஓ, ஓகே. ஆக்சுவலாக இது மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம்ல. E5 விளையாடும்போது பிஷப் C4 இருக்கும்போது நம்ம E5 ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு.
அந்த கோவத்திலே விளையாடுறேன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ரியாக்டிவா விளையாடிட்டு இருக்கேன். ஓகே, கூல் டவுன். ஸோ பான் டேக்ஸ் அண்ட் தென் ஐ டேக். ஓகே, லெட் ஹிம். ஓகே, பான் டேக்ஸ்னா அவர் டெஃபினட்டா இங்க வெட்டுவாரு. அண்ட் தென் நைட்ட நம்ம வெட்ட முடியாது. வெட்டி டபுளும் பண்ண முடியாது. ஏன்னா குயினோட லைன் ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஸோ நைட் G3 போயிடலாம். ஓகேங்க. சென்டர்ல பான் இருக்கும். ஒரு E6ல பான் இருக்கும். லெட்ஸ் கோ. ஸோ ஃப்ரீ டெவலப்மெண்ட். கரெக்ட். பட் நமக்கு வேறு சில பிளான்லாம் இருக்குது இந்த பொசிஷன்ஸில். நைட்டை சென்டருக்கு கொண்டு வருவோம். கேசல் பண்ணுவோம். இந்த நைட் ஆனால் ஓட வைக்க முடியாது. அது ஒரு பெரிய சிக்கல். ஐ திங்க் பெஸ்ட்டு நம்ம பிஷப் D3, ஐ மீன் பான் D3 இமீடியட்டாக ஆடிட்டு அதை குயினை டெவலப் பண்ணியிருக்கலாம். இந்த பான் எப்படினாலும் அவரை டிஃபெண்ட் பண்ணிடுவார். பிஷப் பேர் போயிருக்கு, நைட் இருக்குன்னு நம்மகிட்ட. பார்ப்போம். ஸோ ஓப்பனிங்லேருந்தே ஒரு இம்பேலன்ஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் see how it goes. அண்ட் நைட் H5 கூட விளையாடலாம். ஸோ குயின் H5 விளையாடலாம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ் இருக்குது நமக்கு. குயின் H5 இப்போ ஆட முடியாது, பட் ஃப்யூச்சரில் விளையாடலாம். ஸோ குயின் H5. பட் நான் D3 இப்போ அவர் அலோவ் பண்ணாருன்னா நான் D3 ஆடிடுவேன். ஸோ D3 ஆடிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி நமக்கு பிரச்சனை வராது. ஏன்னா இந்த பான் இங்கே இருக்கிறது ரொம்ப சிக்கல். அது டபுள் பான் நம்ம சரி பண்ணதாகவே இருக்கட்டும், பட் ஸ்டில் D3 அண்ட் தென் பான் டேக்ஸ் அண்ட் தென் ஐ டேக். மை குயின் கெட்ஸ் டெவலப், பிஷப் E3 அண்ட் தென் ஈவன் வி கேன் ப்ளே. கன்சிடர் பண்ணலாம், குயின் சைடு கேஸ்லிங் கூட கன்சிடர் பண்ணலாம். அல்லது கிங் சைடு கேஸ்லிங் பண்ணிட்டு ரூக்ஸை ஓப்பன் ஃபைலுக்கு கொண்டு வந்துட்டு அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ F4, F5 அந்த மாதிரி கூட போகலாம். பட் எல்லாத்துக்கும் தடையாக இருக்கக்கூடியது இந்த 2 பீஸ். ஐ மீன் இந்த பான் அண்ட் இந்த பீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். பார்ப்போம். ஓகே, குயினை டெவலப் பண்ணியிருக்கிறாரு. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹிஸ் பிளான். Let's play pawn to D3. அண்ட் தென் நம்ம பழைய ஐடியா கூட யூஸ் பண்ணலாம். லைக் அவரை வெட்டினதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் அண்ட் தென் நைட் E2 போடலாம். ஐடியா என்னென்னா அகெயின் நம்ம C3 போட போகிறோம். தட்ஸ் ஆக்சுவலி குட் பிகாஸ் பிஷப்பும் நம்ம கொஞ்சம் இது பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த 2 ஸ்கொயரையும் நம்ம கவர் பண்ண மாதிரி ஆகிடும். ஐ திங்க் தட்ஸ் அ குட் ஐடியா. நைட் இங்கே வரக்கூடாமல் தடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நைட்டோ குயினோ அங்கே வரக்கூடாமல் தடுத்துருக்காரு. பட் எனிவே இந்த மூவ் அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் அ பேட் மூவ்னு கூட சொல்லலாம். Oh, he ignores and develops. Wow. It's actually nice. I mean, and good. So Bishop B7 போட்டு இங்கே கலாய்க்க பார்க்குறாரு. ஆக்சுவலாக நைட் E2க்கு பதில் நம்ம ஏன் நைட் E4 போடக்கூடாது? த்ரெட்னிங் டு லேண்ட் ஆன் D6 வித் அ ஃபோர்க். அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா? நைட் E4 ப்ரிப்பேரிங் டு கிக் த நைட். ப்ளஸ்
ப்ரிவென்டிங் பிஷப் B7. கேசல் பண்ணு. கேசல் பண்ணலாம். கேஸ்லிங் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் நைட் D6 இஸ் ஓகே. நைட் D6 பிஷப் A6 இருக்குல்ல. பிஷப் A6 பான் C3. பட் கேசல் பண்ணாமல் ஆடினா பீஸ் வின் பண்ணிடலாம். சின்ன ஒரு டாக்டிக்கல் ஐடியா இருக்குது. தலைவர் ஜாலியாக இருந்திருப்பார் லாஸ்ட் கேமில். அதாவது மெசேஜ் அனுப்பிட்டேன். லைக் நான் வந்து ட்ரா ஆஃபர் பண்ணுறேன். உடனே டிக்ளைன் பண்ணிட்டார் அவர். ஆக்சுவலாக அது அவரோட ரைட்ஸு, ஐ மீன் அவரோட விஷயம். பட் ஆனால் ஆப்வியஸான மிஸ்கிளிக் இல்லையா அது. இது மாதிரி நிறைய நடக்கும். பட் அதை நம்ம வந்து ஜஸ்டிஃபிகேஷன் ஏன்னா அவர் நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கல. பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அவர். கையங்காலம் வச்சுட்டு சும்மா நான் எதையும் மார்க் பண்ணல. கேல்குலேஷன் கூட மார்க் பண்ணுறது பயமாக இருக்குது எனக்கு இப்போது. இதோட செகண்ட் டைம் இந்த மாதிரி ஆயிருக்கு குயினுக்கு. பட் 3-4 டைம்ஸ் ஆயிடுச்சு இந்த சீரீஸில். 38 டேஸில் 4 டேஸ் இந்த மாதிரி ஆயிருக்கு. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வெயிட்டிங் மூவ் மாதிரி விளையாடுறாரு. பட் எதுக்குன்னு தெரியல. ஏதேனும் டாக்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஓ, குயின் ட்ராப் பண்ணுறதுன்னு நினச்சிட்டார் போல இருக்கு. ஆமாம், குயின் ட்ராப் தான் போல இருக்கு. ஆமாம், வாவ். ஒரு பானை வின் பண்ணலாம் இப்போது. நைட் C3 விளையாடலாம். நைட் D6 செக் கொடுக்கலாம். சப்போஸ் நான் நைட் C3 ஐ மீன் பான் C3 விளையாடினா என்ன பண்ணுவார்? ஸோ நைட் இங்கே வச்சுட்டாருன்னா நம்மளால் அந்த செக்கு கொடுக்க முடியாது. இதே நான் செக்கு கொடுத்துட்டு C3 விளையாடினாலும் நோ யூஸ். ஏன்னா கிங் வந்து நம்ம நைட் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. C3 நைட் இங்கே நைட் டேக்ஸ், பான் டேக்ஸ், நைட் D6 செக் ஒன்ஸ் அகெயின். கரெக்டுங்களா? நைட் D6 செக்கு. அட்லீஸ்ட் நம்ம வில் வின் அ பான். ப்ளஸ் அவரோட ஸ்ட்ராங் பீஸை வந்து வெளில கிக் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு செக்கு கொடுத்தோம்னா அது வேலைக்கு ஆகுது. ஓகே, வெட்டிட்டு தானே செக் கொடுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ப்ளே C3. நைட் C6 போயிட்டார்னா நம்ம டேரெக்டாக இங்கே வெட்டிடுவோம். இல்லை செக்கு போட்டு வெட்டிடுவோம். ஃபைல் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். நல்ல மூவ் அது. நம்ம அந்த பிஷப் G5 ஐடியா. ஸோ குயின் ட்ராப் தான் அது. பார்க்கலன்னா தலைவனுக்கு முடிஞ்சிட்ருக்கோம். அதில் ஒரு டெம்போ லாஸு அட்லீஸ்ட். அண்ட் இன்னொரு மூவ் கூட இருக்குது நமக்கு ரொம்ப சிம்பிளாக. நம்ம குயின் A4 செக். ஜஸ்ட் பிக் அப் த பான் வித் த செக். பட் இங்கே நம்ம குயின் வந்து டிஃபென்ஸில் தான் இருக்குது. எதுவும் டாக்டஸ் வராது. நம்ம தான் ஆக்சுவலாக டாக்டஸ் செட்டப் பண்ணலாம். ஆக்சுவலாக நைட் F5 போனால் நம்ம குயின் A4 செக்கு போட்டுடலாங்க. செக்கு போட்டு இங்கே வெட்டுவோம். அவர் இங்கே வெட்டினார்னா நம்ம நைட் D6 செக்கு அண்ட் தென் குயின் டேக்ஸ். குயின் இஸ் வினிங். இன்ஃபேக்ட் அவர் நைட் C6 போனாலுமே அந்த மூவ் நம்ம பண்ணலாம் ஆக்சுவலாக. நைட் C6 போனாலும் குயின் A4 டெம்போ கெய்னிங் மூவ் பிகாஸ் த நைட் இஸ் அன்டிஃபெண்டட் அண்ட் தென் குயின் டேக் C4. பட் இம்ப்ரெசிவான பான் கிடையாது அது. ஒரு வீக் பான் ஆன் D3 நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்கு நான் பான்டெக்ஸ் பானை கூட வெட்டலாம். ஆனால் டாக்டஸ் எதுவும் பண்ண முடியாது. ஓப்பன் லைன் வேணுமே. கையங்காலை வச்சுட்டு சும்மா இருறா. வீட்டில் குட்டி பசங்களை சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை. ஸோ என்னதான் நான் வந்து இங்கே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த பிளண்டர் மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது. நான் இன்னும் அந்த இதுலேருந்து வெளில வரல. உண்மையை சொல்ல போனால் இந்த குயின் செக்கு கேல்குலேட் பண்ணது அதுதான். பிஷப் இங்கே, குயின் டேக்ஸ் இங்கே. அவர் இங்கே வெட்டினார்னா நைட் D6 அல்லது இன்னொரு மூவ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். குயின் F3 டெம்போ கெய்னர். இது ஒர்க் அவுட் ஆகாது. ஃபஸ்ட்டு வெட்டிட்டு பண்ண கால்குலேஷன் என்ன அப்படின்னா, வெட்டிட்டு நைட் D6 லேண்ட் ஆகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவருக்கு இங்கே ஒரு டபுள் பான் கிடைக்கும்.
பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகும். நைட் D6 நைட் டேக்ஸ் C4 கேசல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குயின் A4 செக்கே குடுத்துருவோம் நம்ம. நைட் F5மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் தான். ஃபர்ஸ்ட் இத வெட்டிட்டு நம்ம முன்னாடில கால்குலேட் பண்ண லைன். ஓகே. அதுக்கப்புறம் செக் குடுத்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் குயின் A4 ஸ்ட்ராங்கா இருக்குமா? நைட் D6ல இருக்கும்போது. நைட் D6னா கிங் E7 ஆர்டிஃபிஷியல் கேஸ்லிங் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஸோ இன்னொரு லைன் என்னன்னா நைட் இன்டு F5 பான் இன்டு F5 அண்ட் தென் நைட் டு D6 செக்கு. கிங் E7 வந்து நைட் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, பிளான் என்னன்னா நைட் இன்டு C4 கன்சிடர் பண்ணேன். அண்ட் இன்னொரு பிளான் வந்து நைட் இன்டு C8 அதுக்கப்புறம் குயின் A4 செக்னால குயின் A4 பின்னிங் டவுன் த பான் அகெயின்ஸ்ட் த குயின். அண்ட் தென் புதுசா எதுவும் பீஸ் நம்மகிட்ட இல்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நைட் முன்னாடி போனதுக்கப்புறம் இந்த நைட்டுமே அந்த ஸ்கொயருக்கு போ முடியும். ஸோ பிஷப்பால பிளாக் பண்ணாரு அப்படின்னா, லைக் குயின் டேக்ஸ் C4. கிங் F8 ஆடுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கிங் F8 ஆடுனாருன்னா, குயின் டூ C6 விளையாடலாம்னு நெனைக்கிறேன். த்ரெட்டனிங் த ரூக்கர். அண்ட் இங்க மூவ் பண்ணா நைட் இன்டு F5 பான் இன்டு F5 குயின் D6 செக் பிக் அப் த ரூக். அண்ட் தென் திஸ் தெர்ல நெறைய டாக்டிக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. குயின் மட்டும் வச்சு. ஸோ குயின் பிஷப் D7 blocking it. Let's take it on C4. So we are threatening this. ஃபர்ஸ்ட் இங்க, அடுத்து இங்க. அவரு இங்க வெட்டினாலுமே இங்க and then wins the queen on the spot. ஓ! he castles. ஓகே. கேஸ்லிங் பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. ம். The queen is kind of misplaced now. நைட் இன்டு F5 அடிச்சோம் அப்படின்னா, அவருக்கு பான் டபுள் ஆகும். ஆனா அதே நேரத்தில ஃபைல் ஓப்பன் ஆயிடும். நான் இப்ப கேன்சல் பண்ணலாமா பேசாம? ஆ. இப்ப நான் கேன்சல் பண்ணா அவரு என்ன பண்ணுவாரு? வாட் ஆர் த இம்ப்ரூவிங் மூவ்ஸ் ஃபார் ஹிம்? டெஃபினட்டா டி பான டார்கெட் பண்றதுக்கு ரெடி ஆவாரு. அது ஒண்ணு இருக்கு. அந்த பான நான் திருப்பி குடுக்க ரெடியா தான் இருக்கேன். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. குயின் இங்க இல்லன்னா இன்னொரு டாக்டிஸ் ஒர்க் ஆகும். இந்த குயின் இங்க இல்ல அப்படின்னா, இங்க ஒரு டாக்டிஸ். நைட் இன்டு F5 followed by bishop H6. Bishop takes knight F6 and then wins the piece back. And knight takes F5 and then pawn takes and then knight G3 rook E8 check இருக்கு. அதர்வைஸ் ஓகே ரூக் E8 செக் பான் பிஷப் E3 போட்டா பானை மூவ் பண்ணி 4க்கு பின்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாரு. ஸோ நான் கேன்சல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். 3 பீஸ் ஒரே லைன்ல இருக்கு. இன்க்ளூடிங் த பான் அண்ட் குயின் அண்ட் ரூக். பட் இப்ப அதே மாரி நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாம். நைட் இன்டு F5 அந்த ஐடியா. அட்லீஸ்ட் இங்க ஒரு டிஃபெண்டர் குறைவாங்க நைட்ட வெட்டணும் அப்படின்னா. முன்னாடி என்ன கால்குலேட் பண்ணேன்? அதேபோல ஒரு கிங் H7 போட்டுட்டு ரூக் G8 வழியா என்ன அட்டாக்கும் பண்ணலாம். கம்பைன்ட் வித் பிஷப் டு C6. யா, ஹியர் ஹி கம்ஸ்.
ஃபர்ஸ்ட்டு இத வெட்டிடுவோம். இத வெட்டுனனா குயினோட டிஃபெண்டர் போயிடுவாங்க. ஐ திங்க் வி ஆர் வின்னிங் ஹியர். வாவ்! ஐ திங்க் ஹி பிளண்டர்ட் ஹியர் ப்ரோ. ஓகே ஹி இஸ் நாட். ஒரு செகண்ட் பிளண்டரே பண்ணிட்டான்னு நெனச்சேன். ஏன்னா நைட் F6 செக் இருக்கு பார்த்துட்டு. ஓகே இப்போ நம்ம ஏன் குயின கிச்சு கிச்சா மூட்டி விடக்கூடாது? G3 பட் ஆனா ஃபுல் லைட் ஸ்கொயரும் போயிரும். எனிவே அவரு குயின் E7 போயிடுவாரு. அதுக்கப்புறம் நைட்டு நான் எங்க வைப்பேன்? D2ல தான் வைக்கணும். அது ரொம்ப மோசம். அதுக்கு நான் குயின் ட்ரேடே பெட்டர் தான். நைட் G3 அண்ட் யாஹ் இட்ஸ் ஓகே. அண்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு சில வீக்னஸஸ் கொடுத்துருக்காரு. அதை வச்சு ஏதாவது செய்யலாம். அண்ட் பிஷப் வில் ஹாவ் அ குட் ஸ்கொயர் ஆன் பிஷப் F4. ஐ மீன் F4 ஆர் E3. அண்ட் தென் நம்ம ரூக்கை வச்சுட்டு பானை எப்படியாவது புஷ் பண்ணி லிக்விடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வீக்னஸ் போயிடும். பட் எனிவே இப்போ அவர் குயின் ட்ரேட் பண்ணிட்டாருன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த வீக்னஸ் லிக்விடேட் ஆகிடும். தட் வில் கவர் சம் லைட் ஸ்கொயர்ஸ். நான் ஏற்கனவே சொன்னதான், நான் அந்த பானை வந்து ஹோல்ட் பண்ண போகிறது கிடையாது. அவர் டார்கெட் பண்ணி அதை வெட்டினா வெட்டட்டும். மீன்வைல் நம்ம பீஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். வேடிக்கை என்ன அப்படின்னா நம்ம லீடிங் டெவலப்மெண்ட் இருந்தது போய் அவர் ஆக்சுவலாக டெவலப்மெண்ட்டே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆனால் நல்ல நல்ல டாக்டிக்கல் ஐடியாஸ் இருந்தது. எதுலேயுமே அழகாக மாட்டாமல் நல்லா கேல்குலேட் பண்ணியிருக்காரு அவர், நம்ம பண்ணுற மாதிரி. ஒரு செகண்ட் அங்கே பிளண்டர் நினச்சேன். ஸோ நைட் F6. ஓகே குயின் ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ வாட் சூப்பருங்க, ரொம்ப சூப்பரில் இது. I can go here and fork these two guys. But then bishop and queen will try to checkmate me. Pawn to F3. யோசிப்போமா? எனக்கு பானை வந்து நான் D4 மட்டும் ஏற்ற ஆல்ரெடி we can play D4. வாவ்! இருங்க அவர் என்ன டாக்டிக்ஸ் கையில் வச்சுருக்காருன்னு பார்ப்போம். பான் டு D4 இப்போவே விளையாட முடியும். ஏன்னா பிஷப் இஸ் நாட் டிஃபெண்டட். சாரி, ரொம்ப பிளைண்ட் ஸ்பாட் ஆகிட்டு இருக்குங்க. பிஷப்க்கு ஆக்சுவலாக டிஃபென்ஸ் இல்லைன்னா பான் D4 ஆடலாம். இப்போ ஆல்ரெடி அவர் விளையாட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் நைட் இங்கே குயின் இங்கே நான் இங்கே வெட்டினாலே அவர் செக்மேட் பண்ணிடுவார். ஆக்சுவலாக அவர் ட்ராப் செட்டப் பண்ணுறாரு. நான் திரும்ப நைட் இங்கே ட்ரா பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டெவலப்மெண்ட்டை போட்டுருவோம். பிஷப் வச்சு ஒரு பிளாக்கெட் க்ரியேட் பண்ணுவோம் F4ல. அண்ட் தென் ரூக் E1, ரூக் D1. ரூக் D1க்கு அப்புறம் நம்ம விளையாட முடியும். பிகாஸ் we can take with the rook. ஓகே, அதான் நைட்டை பின் போடுறாரு. ஜஸ்ட் he wants to push down the pawn and win the game. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் பிளான். ப்ளஸ் பிஷப்போட லைனும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. யா, லுக்ஸ் குட். ரூக் E1, பான் F3 நம்ம ஆடிறது நல்லது. பான் F3, H5, நைட் H1, தென் நைட் F2, நைட் H3. தெரியல எனக்கு. ஸ்டில் நம்ம கொஞ்சம் ஏற்கனவே சொன்னல, இந்த பிஷப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதாவது நம்மகிட்ட அப்போசிங் பிஷப்பே இல்லை. அவரை அழகாக சூப்பராக மாஸ்க் ஆடலாம். ரூக் E1க்கு இங்கே ஆடுறாரு. அதுக்கு நான் பான் F3. ஆனால் ஆல்ரெடி இங்கே நைட்டு வந்து அட்டாக்ல வந்துடும். மூவ் பண்ணனா பிஷப் டேக்ஸ் F3. ஃபோர்க் போட்டு எடுத்துருக்கலாம். பட் அங்கே டாக்டிஸ் இருந்தனால தான் அதை கன்சிடர் பண்ணல நான்.
இப்போதைக்கு நம்ம F3 போட்டு வச்சுப்போம். ஆ அந்த த்ரெட்டு கான்ஸ்டன்ட்டா வந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாம. அவர் அந்த வீக் பான மூவ் பண்ணா பண்ணட்டும். ஆ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாஹ்! ஸோ H4 ஆட முடியுமா நம்மளால? ரொம்ப ரிஸ்க்கான மூவ் ஆனா அது. பட் ஆனா எல்லா அந்த பான்ஸ் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரலாம். இங்க வந்துச்சுன்னா, அது இங்க வரைக்கும் வரும். என்ன பண்ணலாம்? ஓ! H4 போட்டோன்னா, பிஷப் F6 வரலாம். அதுக்கப்புறம் எப்படி டிஃபெண்ட் பண்றது? ஸோ ஐ திங்க் வி பெட்டர் மூவ் த கிங் அவே அண்ட் தென் வென் த பான் கம்ஸ் வி கோ ஹியர். பான் இங்க அண்ட் தென் பான் இங்க. ஆனா ரொம்ப கிராம்ப்டா இருக்கும் பொசிஷனு. அதுவும் கிங் F2 இமேஜினே பண்ண முடியல என்னால. அல்லது நைட் E2 போயிடலாமா? நைட் E2 பான் H4 எனிவே. அண்ட் தென் நம்ம பிஷப் D6 விளையாட முடியாது. பிஷப் D2 and then knight F4. ஓகே. இப்போ பிஷப்ப பின்னாடி இழுத்தனாலே அவரால அந்த மூவ் விளையாட முடியாதுல்ல? இந்த மூவ் அப்போ பிஷப் F6 வரும். நைட் E2 போட்டுக்கலாம். பான் இங்க, நைட் இங்க. நைட் E2 நைட் வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கும். சாரி பிஷப் D2 ஃபர்ஸ்ட்டு. பிஷப் டு D2. ஸோ ரூக் F1ல இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் ப்ளஸ் இந்த பான் இனிமே புஷ்ஷும் பண்ண முடியாது. குயின் இஸ் கார்டிங் தட். அண்ட் ரூக் D8க்கு அப்புறம் அவர் ஏதாவது பிஷப் மேல டாக்டிக்ஸ் பண்ணலாம். பொசிஷன் நல்லா இருக்குன்னு ஆக்சுவலா எனக்கு தோணுச்சு. பட் ஆனா இப்போ கொஞ்சம் வந்து அன்கிளியர்ன்னு சொல்ல முடியாது. பட் அவருக்கு சான்ஸ் இருக்கு. பட் எண்ட் கேம் போனா நமக்கு ஃபேவரபுளா மாறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அவரோட வீக்னஸ்னால சொல்றேன். அண்ட் அவரோட கிங்குமே ரொம்ப சேஃபா இருக்காது இந்த மாரி பொசிஷன்ஸ்ல. ரூக் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. ம். ஸோ நான் இப்போ குயின் H4 விளையாடினா எப்படி இந்த பான டிஃபெண்ட் பண்ண போறாரு தலைவர்? ஓகே. வெரி சிம்பிள். ஓகே. குயின் H4. லெட்ஸ் சே என்ன மூவ் பண்ணுவாரு? பிஷப் F6 ஆடுவாரா? ஜஸ்ட் டேக் ரைட். டேக் அண்ட் தென் knight takes, rook E2, rook F2, thanks to C3. There's no bishop D4 and then rook double பண்ணுவாரு. We'll also bring the other rook into the game. ரொம்ப சிம்பிள். நான் இப்போ குயின் F4 ஆடினா என்ன பண்ணுவாரு? குயின் F4 threatening this pawn. பிஷப் D7ஆ? ஃபர்ஸ்ட் இந்த பானையை டார்கெட் பண்ணுவோம். See what happens. ம். நீ வேணும்.
நல்ல ஒரு ரீட்ரீட்டிங் மூவ் அது. பட் ஆனா இப்போ ஒரு ஆக்சுவலா குயின் ஐ மீன் ரூக் D8 தான் பெஸ்ட் மூவா இருந்திருக்கும். என்னன்னா, இப்போ நான் இங்க குயின மூவ் பண்ணியிருக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? இன் தட் கேஸ் ரூக் டு D1 அண்ட் தென் அதுக்கு நம்ம அதுக்கப்புறம் ஆடியிருக்கலாம். பிகாஸ் அந்த பான் நான் தான் விட்டு குடுக்குறேன்னு முடிவு பண்ணேன். அவர் டபுள் பண்ணி எடுத்தா கூட பரவால்ல. அட்லீஸ்ட் நம்ம இந்த பான்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம் மீன்வைல். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பான் டவுன் ஆனா கூட நமக்கு இந்த பக்கம் 3 பானுக்கு 3 பானு, இந்த பக்கம் 3 பானுக்கு 1 பான் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கரெக்ட்டா விளையாடணும் அப்படின்னா 2 பானுமே அவரு தோக்கறதுக்கு ஐ மீன் விடுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ரேமான் சிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ம். யாஹ்! ஆஸ்திரேலியா ஒன்லி. ஓகே. ஓகே. டபுள் பண்ண பார்க்குறாரு. அல்லது வேற என்ன பண்ண முடியும் அவரால? ரூக் D6 பட் நைட் E2 ஒரு மெனூவரிங் இனிமே ஒர்க் அவுட் ஆகாது. ஆச்சுன்னா சூப்பரா இருக்கும். பட் ஓகே. நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். நம்ம பிளான் என்னமோ அத பண்ணுவோம். ஜஸ்ட் டேக். நைட்டு திரும்ப கீழ போட்டுட்டு திரும்பவும் இந்த பான அட்டாக் பண்ணலாம். அண்ட் பிஷப் D7 இனிமே வராது. ரூக் E6ல இருக்கிறதுனால. அவர் ரூக் இங்க வச்சாலுமே பிரச்சனை இல்ல. நம்ம ரூக் F2 கால்குலேட் பண்ணிட்டு தான் ஆடியிருக்கோம். ஸோ நோ இஷ்யூஸ் அட் ஆல். யாஹ்! ஹி டபிள்ஸ். ம். லெட்ஸ் கலெக்ட். ம். இந்த எஃப் பான் மட்டும் இல்ல அப்டின்னா, நைட் இங்க சூப்பரா லேண்ட் பண்ணி வச்சிரலாம். அட்லீஸ்ட். இப்ப அந்த ஸ்கொயர் உருவாயிருக்கு. இந்த பான் போனதுனால உருவாயிருக்கு. ஒரு குயின மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? குயின் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ ஐ அம் கோயிங் டூ ட்ரேட். ஆனா பிஷப் பேர் வச்சிருக்காரு. நம்ம ரூக் இன்னும் ஆக்டிவேட் ஆகல. ஸோ காம்பன்சேஷன் அதுதான். நம்ம என்னதான் 3 பான் இருந்தாலும், நம்ம பொசிஷன் அப்படின்னு சொல்லி பொசிஷனலா பார்க்கும்போது, நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. இஃப் வி கேன் ப்ளே கிங் F2, குயின் ரூக் E1 தட்ஸ் இட். தட்ஸ் இட். ஈவன் இந்த பான் அவர் எடுத்தாலுமே ஐ அம் ஓகே. அண்ட் வி கேன் ட்ரேட் திஸ் டார்க் ஸ்கொயர் பிஷப் ஃபார் த டார்க் ஸ்கொயர் பிஷப் அண்ட் தென் நைட் வெர்சஸ் பிஷப். யாஹ்! நவ் த பிஷப் இஸ் அண்டர் அட்டாக். ஸோ ப்ராபப்லி ஹி ஹாஸ் டு மூவ் த பிஷப். பிஷப்ப மூவ் பண்றதுக்கு இங்க போக வாய்ப்பு இருக்கா? யப். அங்க போக வாய்ப்பு இருக்கு. தென் வெயிட் பண்ணுங்க. நான் ஏன் கிங் F2 பேசினேன் அந்த இடத்துல? கிங் F2 போடாமலே நம்ம ரூக் E1 விளையாடலாம்ல? கரெக்ட். ஏன்னா பிஷப்போட சப்போர்ட் இருக்கு. ரூக்கோட சப்போர்ட் இருக்கு. ஸோ யாஹ்! ம். ஸோ பிஷப்ப வெட்டிட்டோம் அப்படின்னா, ரூக் இஸ் அண்டர் அட்டாக். ஸோ அவர் இங்க வெட்டுறதுக்கான நேரம் இருக்காது. ஸோ லெட்ஸ் டேக் தட் ஃபர்ஸ்ட். ஒன் ஆஃப் த பிஷப்ஸ். அண்ட் லெட்ஸ் ப்ளே ரூக் F2. தட்ஸ் ஆல். ஸோ 3 பான்ஸ் அப்பு. நெனச்சு கூட பார்க்கல நான் அந்த 2 பான நான் கலெக்ட் பண்ண டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி கலெக்டட் த பான்ஸ். வாங்க. பரவால்ல வாங்க.
ஸோ ஆக்சுவலா ஆப்போசிட் கலர் பிஷப் வந்து பிளான் பண்றாருன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த செக் குடுத்து பிஷப் ஆக்டிவேட் பண்றேன். ஸோ தட் நம்ம இந்த பானையும் புஷ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டூ பிளே கிங் F1. ஸோ ஹி ஹாஸ் டூ மேக் எ டெசிஷன் நவ். நீ இங்கேயே இரு. இந்த பிஷப் அங்கேயே இருக்கட்டும். அடுத்து நம்ம D4 அடிக்கலாம். தேங்க் யூ ஸோ மச். யாஹ்! தேங்க் யூ ஸோ மச் அகெயின். ஸோ இங்க வந்தாருன்னா, ரூக் இங்க வச்சுப்போம். ஸ்டேக். அந்த ஒரு டபுள் அட்டாக் கண்டிப்பா அவருக்கு நல்ல ஒரு அட்டாக்கா இருக்கும். கரெக்ட். விச் ஐ மிஸ்ட். ஓகே. ஹி அட்டாக்ஸ் த பிஷப். அண்ட் லெட்ஸ் பிளே பிஷப் C3. ஆக்சுவலா அவரு பிஷப் D3யே ட்ரை பண்ணியிருக்கலாம். பிஷப் D3னா இங்க ரூக் செக் வரும் அட்லீஸ்ட். இங்க வச்சாருன்னா நம்ம எப்படியும் பான் போயிடும் அப்படின்னு விட தேவையில்ல. ஜஸ்ட் புஷ் த பான். உருப்படியா இருக்க ஸ்ட்ரக்சர உடைச்சு விடுவோம். ஸோ 2 பான் இருந்தாலுமே சில வேளைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது ட்ரா ஆகறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கும். பட் ரொம்ப ப்ரிசைஸா விளையாடணும் நம்ம. அதாவது நம்ம ப்ரிசைஸான்றத விட நம்ம எதுவும் மோசமா ஆடிடக்கூடாது. ஸோ தட் ஒன் திங் வில் ஹெல்ப் அஸ் டு வின். ஓகே. லெட்ஸ் அட்டாக் த பிஷப். ஆ யாஹ்! ஆர் B3ல வைக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை, எல்லா பானுமே டாஸ் ஸ்கொயர்ல ஃபிக்ஸ் ஆயிடுமேன்னு நான் பார்க்குறேன் அதுதான். ஓ! பிஷப்ப ட்ராப் பண்ணலாமா? B3 ரூக் C1 பிஷப்பு இங்க தான் போணும். அண்ட் தென் ரூக் இங்க. அல்லது கிங் மூவ். அண்ட் தென் த பிஷப் இஸ் டெட். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க் யூ. லெட்ஸ் அட்டாக் த பிஷப். ஆக்சுவலா அவரு இங்க வெட்டலாம்னு நெனைக்கிறேன். ஓ மை காட்! அவசரப்பட்டேன். வெட்டல. ஓ! ஓகே. இப்ப நான் இங்க போய் அட்டாக் பண்ணா அவரு இங்க வெட்டிருவாரு. பானோட டிஃபென்ஸ் வரும். எதுக்கு வம்பு? இப்படியே விட்டோம். லெட்ஸ் ட்ரேட் த ரூக்ஸ் படி. பிஷப் ஏன் இங்க வச்சேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பான அட்டாக் பண்றதுக்கு தான். பட் எனிவே பிஷப் அங்க வைப்பாரு. பட் ஓகே தட்ஸ் பிஷப் E3. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரூக்க ஆக்டிவேட் பண்ணிப்போம். பிஷப்ப டைரக்ட்டா அட்டாக் பண்ண ரூக் C7 ஆடியிருக்கலாம். ரூக் C7 ஃபாலோட் பை A4. ம். அடுத்து நான் கிங் சைட் பான் மெஜாரிட்டிய ரோல் பண்ண போறேன். ஸோ அதுதான் ஷூர் ஃபார் ஷூர். ஸோ A4 வந்தா இந்த பான் வீக் ஆகும்னு சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல. லெட்ஸ் ரோல் த மெஜாரிட்டி. இந்த பக்கமே நான் எதுவுமே பண்ணவே தேவையில்ல. நம்ம இந்த பக்கம் புஷ் பண்ணுவோம் நம்ம. யாஹ்! ஹி டிஃபெண்ட்ஸ் இட். Let's kick it on the mainly kick the bishop, kick away the bishop. So next bishop E6 வர போறாரு. Play pawn to G3. Rook B8.
ரூக் பி8 நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி போக முடியாது. தட்ஸ் கேன் பி அ பிளண்டர். ஸோ லெட்ஸ் த்ரோ திஸ் செக். ரூக் C3 பிஷப் E6. கொஞ்சம் இந்த பானை A4 அதுதான் ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருந்தார். இல்லை ஏ பானை வெட்டிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஆனால் அந்த பானம் உடனே லைட் ஸ்கொயரில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அவரை திரும்ப அட்டாக் பண்ணுவார். சரி, ஓகே. இட்ஸ் ஓகே. ரொம்ப டெம்டிங்காக இருக்குது இந்த செக்கு. பட் யூஸ் இருக்குமா? டைம் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இவ்வளோ டைம் வச்சுருக்கோம். ஏன்னா ரூக் C3க்கு அப்புறம் ஆப்வியஸ்லி பிஷப் E6. ம். ரூக் B6ல் வைக்க முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். டைம் கெயின் பண்ணுற மாதிரி மூவ் எதுவுமே இல்லை. பட் அஃப்கோர்ஸ் நம்ம இங்கே அட்டாக் பண்ணோம் அப்படின்னா பிஷப் இங்கே மூவ் பண்ணிப்பார். தென் தேர் இஸ் நத்திங். செக்கு கொடுக்கலாம். இங்கே வருவார். தேவையில்லாமல் இந்த பான் அட்டாக் ஆகும். ஸோ எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். A4 அர்ஜென்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரூக் C3 பிஷப் E6. அதுக்கு பேசாமல் ரூக் A5 ட்ரை பண்ணலான்னு தோணுது எனக்கு. லெட்ஸ்லே ரூக் A5. எனிவே அந்த பான் போயிடும். ஏன்னா அவர் பிஷப்பால் வெட்டும்போது நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதுதான் பிரச்சனை. ரூக் C3 பிஷப் E6. ரூக் இங்கே பிஷப்பால் வெட்டது போல் குயினை ரூக்கால் வெட்டிடுவார் இந்த பொசிஷனில். நான் நினச்சேன் இங்கே போயிட்டு ஓகே அதுவுமே பிளேயபிள் தான். ரூக் C3 பிஷப் E6 அண்ட் தென் ரூக் C6. ரூக்கால் வெட்டினாலும் சரி பிஷப்பால் வெட்டினாலும் ரூக்கால் இங்கே வெட்டலாம். அண்ட் தென் வி கேன் ஃபிக்ஸ் இட் ஆன் த டான் ஸ்கொயர் அண்ட் யூ வில் த்ரோ சம் செக். பேக் ரேங்க் வீக்னஸ் இருக்குது. சேஸ் பண்ண ஒர்க்கிங்கை தேவையில்லாமல். அண்ட் தென் இந்த எண்டிங் இங்கே ஏதாவது ஃபோர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த செக்கு கொடுப்போம். யா, ஸோ அந்த அட்டாக் ரூக் இங்கே வச்சோம், பிஷப் இங்கே. ரூக் இங்கே வச்சோம் அப்படின்னா ரூக்கால் வெட்டுவார். இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ நான் பான் G5 போட்டேன் அப்படின்னா பான் G4 ஐ மீன் சாரி பான் G4 போட்டேன் அப்படின்னா ரூக்கால் இங்கே வெட்டுவார். நான் இங்கே வெட்டினேன் ஐ மீன் இங்கே போனேன் அப்படின்னா அவர் என்ன செய்வார்? பிஷப் E6 வச்சார்னா நம்ம ரூக் C6 வைக்கலாம். நோ யூஸ். ஐ மீன் ஓகேங்க. இந்த பானை தான் டிஃபெண்ட் பண்ணோம். வேறு வழி இல்லை. அதாவது பேக் ரேங்க் வழியாக போய் மேட் பண்ணலாமா? இருங்க. வெட்டிட்டாரு. ம். அடுத்து ரூக் A3 வேறு வரப்போதா?
இப்போ ரூக் A5 விளையாடணும்னா எப்படியும் இந்த டார்கெட் சரி ஓகே ரூக் A5 ஒரு பான் டவுனு. பிஷப் B7 ஆடிடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் நானாகவே இதை கூட்டு வந்து உள்ளே விட்டுட்டு ஐயோ செக்கு செக்கு வச்சா தான் தப்பிக்க முடியும். வாட் ரூக் C3 மிஸ் பண்ணிட்டனோ. ஓகே நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும். செக்கு இங்கே வச்சோன்னா திரும்ப இங்கே மேலே வருவார்ல. நாங்கள் அது கடுப்பாக ரூக்கோட டிஃபென்ஸ் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அவர் ரூக்கு இங்கே தான் இருக்கணும் இனிமேல். குயின் சைடில் இதுவே பண்ணவே முடியாது போல இருக்கு. இது ஆனால் ஈஸி, அதான் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ரொம்ப ஈஸியான வின்னு கிடையாது. அதான் பிரச்சனை இப்போது. ஓ மை காட், இந்த டயகனல் விட்டு தலைவன் போக மாட்டான் இனிமே. புஷ் பண்ணால் இந்த பானை எப்படி அட்டாக் பண்ணுவார்? இம்மீடியட் அட்டாக் வராது. லெட்ஸ் புஷ். Obvious move. Let's attack the bishop. அது பின்னில் இருக்குது. பானை புஷ் பண்ணலாமா? ஆமாம்ல, பானை புஷ் பண்ண என்ன பண்ணுவார்? பான் புஷ்ஷு வெட்ட முடியாது. அடுத்து இந்த செக்கு போடலாம். லெட்ஸ் டூ திஸ். ஐ மீன் பான் பின்னில் இருக்குது. பட் ஆனால் நான் இந்த பானை அட்வான்ஸ் பண்ணால் கிங்கால் வெட்டிட்டு வரல. லெட்ஸ் டேக் ஹியர். I think I'm ruining everything. I don't think we are going to win this. Yeah, ரொம்ப ஈஸி அது அவருக்கு. காட், இப்போ அவருக்கு பாஸ் பான் க்ரியேட் பண்ணி விட்டுட்டேன். புஷ் த பான். செக்கு. தென் இங்கே போனால் இங்கே செக்கு, திரும்ப இங்கே, அடுத்து இங்கே. காட், ஸோ நெக்ஸ்ட்டு கீழே போனால் ரூக் இங்கே வைக்க போகிறாரு. லோ டைமிங் அட்வான்டேஜ் இருந்துமே இப்படி விளையாடிருக்கேன் நான். ஓ, பிஷப்பை சாக் பண்ணி மேட் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை ராஜா. ரூக் அங்கே போகிறத தடுக்கவே முடியாது போல இருக்கே. சுத்தம். ஓ, மிஸ்பிளே பண்ணிட்டேன் நல்லா. என்கேம் ரொம்ப மோசம். டைம் வேறு 73 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்.
இங்க நம்ம ஏதாவது பாஸ் பண்ண இப்ப செக் குடுத்தா என்ன பண்ணுவான் தலைவன்? செக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் மூவ் நம்ம பான புஷ் பண்ணலாம். இங்க வந்தான்னா ப்ரமோஷன் ஸ்டாப் பண்ண முடியாது. பான தான் அவர் புஷ் பண்ணணும். கிங் ஹெச் பார்ப்போம் என்ன பண்றதுன்னு. ஏய் வெட்டிட்டேன்னா என்ன பண்ணுவான்? பான் புஷ் பண்ணனா அவரு எப்படியும் இந்த பான போட்டுட்டு டிஃபெண்ட் பண்ணுவாரு. அடுத்து ரூக்கால இங்க அட்டாக் பண்ண வேணாம். ஸோ லெட்ஸ் டேக் த்ரெட்டன் த மேட். ஐ மீன் யா ஆப்வியஸ்லி மேட் ஆகும். பட் ப்ரமோஷன் த்ரெட்டன் பண்ணுறோம். ஸ்கீவர் போட்டு அந்த பானை ஐ மீன் பானை வெட்டிட்டோம். ஒரு பான் அப்பு. வெரி நைஸ். இந்த மாதிரி ஒரு என்கேம் பட் ஓகே. கிங் வந்து கார்னர்ல மாட்டிட்டுருக்கு. இது வில் ஹேவ் டு ஜஸ்ட் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வின் பண்ணியிருக்கோம் மைனர் பீஸை வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிங்கை மேலே கொண்டு வருவோம். அப்பாடா! ஸோ பிரிட்ஜு ஃபார்ம் பண்ணாமலே போதும் நம்ம ஆக்டிவேட் பண்ணல. ஆனால் கிங் வெளில வரும். த்ரோ திஸ் செக். சும்மா ஒரு செக்கை கொடுப்போம். பான் அட்வான்ஸ் பண்ணால் எப்படி அட்டாக் பண்ணுவார் பானை? டபுள் அட்டாக் ஆகிடும்ல. ஸோ நவ் வி ஹேவ் த பிரிட்ஜ் டு கிராஸ். கட் ஆஃப் த கிங் அகெயின் பிகாஸ் இனிமேல் அவர் என்ன கட் ஆஃப் பண்ண முடியாது. ஒளிஞ்சிக்கலாம் இங்கே இங்கேன்ட்டு. அண்ட் யா ரூக் ஏ ஒன்றும் ஆட முடியாது. யா இதுக்கப்புறம் நம்ம பிஷப்பு அந்த இதை வச்சு நம்ம மேட்டிங் நெட் கிரியேட் பண்ணலாம். யா மேட். யா திஸ் இஸ் மேட். யப் அன்ஸ்டாப். குட் கேம் ரேமன் சிங். எப்படி பழிக்கு பழி. ஓகேங்க. ஆனால் அது வந்து பெஸ்ட் கன்வர்ஷன் கிடையாது. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கேம் வந்து சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் எண்டிங்கில் வந்து அந்த அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது ஓகே தான். அந்த பான் G7 புஷ் ரொம்ப சிம்பிளான புஷ்ஷு. பட் அந்த பதட்டத்தில் வந்து அது பார்க்க முடியல இம்மீடியட்டாக. ஸோ வாட் யூ திங்க் காய்ஸ்? ஐ திங்க் திஸ் இஸ் த லாங்கஸ்ட் ரெக்கார்டட் வீடியோ. இது முதல்ல என் சிஸ்டமில் ரெக்கார்ட் ஐ மீன் எடிட்டிங் பண்ண முடியுமானே தெரில. ஸோ யா ஐ டோன்ட் திங்க் வி கேன் செல்ஃப் அனலைஸ் திஸ். அக்யூரேசி கொஞ்சம் மோசமாக நல்லா தான் காட்டியிருக்கோம் கேமு. சூப்பருங்க. வாவ்! நான் நல்லா விளையாடலன்னு நினச்சிட்ருக்கேன். மிஸ்டேக் நடந்திருக்கு. 4 மிஸ்டேக் நடந்திருக்கு. ஏதோ ஓப்பனிங் மிஸ்டேக் விடுங்க. இந்த மூவ் பண்ணிட்டு போயிருந்தா அந்த டாக்டிக்ஸ் நான் சொன்னது ஒர்க் ஆக வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன். ஐ மீன் பட் ஓ
இதெல்லாம் மிஸ்டேக்ன்னு சொல்லிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? கலெக்ட்னு பண்ணோம். பட் ஆனா அதான் கொஞ்சம் அந்த ஏர்லி ஃபேஸ் ஆஃப் த ஓப்பனிங்கில ஐ மீன் எண்ட் கேமில நம்ம வந்து அந்த அளவுக்கு பெட்டரா விளையாடல. ஓகே. ரொம்ப ட்ராப் ஆகல அட்வான்டேஜ். அதனால தான் நம்ம அக்யூரசி ரேட் மேலேயே இருந்திருக்கு. ஸ்டில் என்ன சொல்றது? ஸோ இதுவுமே கரெக்ட்டா ஆடியிருக்கோம். புஷ் பண்ணா பான் முன்னாடி வந்திருக்கும். எங்க இது புஷ் மட்டும் பண்ணி பார்ப்போம் கரெக்ட்டான்னு. தட்ஸ் அ மிஸ். டைரக்ட்டா பீஸ வின் பண்ணிட்டோம். அண்ட் ஃபோர்க் போட்டு இந்த பான எடுத்துட்டோம். அண்ட் தென் தட்ஸ் இட். திஸ் இஸ் வின்னிங். ஸோ பிரிட்ஜ் பில்ட் பண்ணா தான் உள்ள வர முடியும்னு தெரியும். ஸோ அதுதான் பிரிட்ஜ பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் திஸ் இஸ் இட். ஐ ஹேவ் டூ கிவ் அப். ஸோ இந்த மாரி போயிருக்கும். எனிவே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட் அண்ட் அவரு அப்பவே அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ பட் ஐ ரியலி லைக் திஸ் செஷன். ஸோ வீடியோக்கு லைக் போடுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you in the next video.